படிக்க வைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, பேரன் பேத்திகளுக்கெல்லாம் செய்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு லைஃப் லாங் செய்துக்கினே இருக்க முடியாது. நிச்சயம். படிக்க வச்சிங்க, கல்யாணம் பண்ணீங்க. ம். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. ஏன்னா நான் ஏதாவது சேர்த்து வச்சுக்கிறேன், எனக்கு அப்புறம் உங்களுக்கு தான். ம். ஆனால் நான் உயிரோடு இருக்கிறப்ப அதுதான் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் சண்டை போடக்கூடாது. அதுதான் இப்போ ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க. ம். இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து நீ இப்போவே கொடு. இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு பேரண்ட்ஸு நான் நந்தனம் போயிட்டு இருந்தேன். நந்தனத்தை சிக்னலில் நிற்கிறேன். ஒரு அம்மா இப்படி தலை திருப்பின்னு இப்படி நீட்டுறாங்க கையை. நான் அப்படி கையை பிடிச்சி என்னம்மா 4 புள்ள திருவான்மையூர் இருக்காங்க. 4 பேரும் அந்த வீட்டுக்காரர் இறந்துட்டார். அந்த பெரிய 3 வீடையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, துரத்திட்டாங்க. அதனால் அந்த பணத்தை கேட்குறதுக்கு இப்படி கையை நீட்டின்னு அந்த அம்மா இப்படி என்கிட்ட காரில். அப்புறம் அந்த அம்மா கிட்ட பேசி உட்கார வச்சு வண்டியில் ஏற்றின்னு போயிட்டேன். கிட்டத்தட்ட என்னை விட ஒரு 4-5 வயசு சின்னவங்களாக தான் இருப்பாங்க. என்ன அந்த அம்மாவுக்கு செய்யணுமோ அதை நான் செய்துவிட்டேன். நான் இது வயசானவங்க, உங்கள் பிள்ளைகளுக்கான கடமை நீங்கள் செஞ்சிட்டீங்க. இன்றைக்கி காலையில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஏம்மா இப்படி ஆகிட்டு இருக்கிறேன்னு கேட்டால், பொண்ணு வயிற்று குழந்தைங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலையாம். ரெஸ்ட் இல்லை அந்த அம்மாவுக்கு. சுகர் இன்றைக்கி காலையில் வந்தது. அப்புறம் தான் அவங்க பையனை கூப்பிட்டு, உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட வேலை ஜாஸ்தியெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. என் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ வேலைக்காரங்க யாரும் இல்லையா? வேலைக்காரங்க இல்லைன்னா அம்மா வந்து வேலைக்காரியாக இருக்கும். இன்றைக்கி காலையில் அப்புறம் தான் இன்றைக்கி சொல்லி சுகர் நல்ல ஹை சுகர் அப்படியே இப்படி ஆகிட்டு இருக்கு. ஆளே வந்து இருக்க வேண்டிய வெயிட்டை விட 5 கிலோ கம்மி. இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் தந்தைமார்கள் தான் பிரச்சனை. பாவம் அவங்க வாழறதுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஆஃபீஸ் வேலை செஞ்சு அதையெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த விசு படத்தில் நம்ம கேட்ட மாதிரி சம்சாரம் மின்சாரம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம பசங்க. ஆனால் இவங்க வந்து தனியாக வாழணும்னா முடியாமல் போயிடும். அதனால் உங்களை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. சொத்துக்கள் ஏதாவது இருக்குதா, யார் மேலேயும் எழுதாதீங்க. நான் உரிய யார் மேலேயும் நீங்கள் போகிற வரைக்கும் எழுதாதீங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறப்ப கூட நல்லா உயில் எடுத்து வச்சு அது ஒரு 5 பேருக்கு தெரிகிற மாதிரி செய்துட்டு அது ஒரு லாக்கரில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வாழ்ந்து உங்கள் மருந்து மாத்திரை உங்கள் உடல்நிலை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் போன அப்புறம் அதை எடுத்து அவங்க பிரிச்சுக்கிற மாதிரி செய்யும். நான் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் வச்சுக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் இது. நீங்கள் நல்லபடியாக வாழணுன்றதுக்காக. ஏன்னா நான் இந்த முதியோர்களை நிறைய பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு என்னால் முடிஞ்சவருக்கு உதவியும் பண்ணியிருக்கிறேன்.